ஹாய் ப்ரோஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு நம்ம கேம் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசி. அதனால தான் இது ஒரு புது வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன கண்டென்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் தமிழ்லேயே ரொம்ப கம்மியானது தான் இருக்குது. அதனால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டி கேம் டெவலப்மெண்ட் ஸ்டூடியோனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, இண்டி கேம் ஸ்டூடியோஸ் பற்றி அதில் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுதான் இந்த கண்டென்ட். ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். கேம் டெவலப்மெண்ட்னா என்ன. இப்போ தான் நீங்கள் புதுசாக கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வரீங்கன்னா கூட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். எல்லாம் பேசிக்கான உள்ளது தான். அதனால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இண்டி கேம்னா நான் என்னென்னு முதல்ல சொல்லிக்கிறேன். இண்டி கேம் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம தனியாக கேம் டெவலப்மெண்ட் ஸ்டூடியோ ஆரம்பித்து அதில் கேம் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளே இண்டிபெண்ட்டாக நம்ம கேம்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனிக்கு கீழேயும் வேலை பார்க்காம நம்மளாவே சுயமாகவே யோசித்து நமக்கு பிடிச்ச ஸ்டோரி, பிடிச்ச ஆர்ட் ஸ்டைலு, அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த இண்டி கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டி கேம் டெவலப்மெண்ட்டை நம்ம ஒரு ஆளாக கூட செய்யலாம், இல்லாட்டி ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட செய்யலாம். அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ஒருவேளை நம்மள்ட்ட அவ்வளோ பெரிய பிசி ஸ்பெக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்மளை மாதிரி யோசிக்கிறவங்க கூட இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நம்ம சோலோவாக கூட டெவலப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும். சோலோவாக டெவலப் பண்ணும்போது நம்மளோட ஐடியா சின்னதாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா இதை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆர்ட் ஸ்டைல் வீடியோவில். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட ஐடியா எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ நமக்கு டிப்ரெஷன் இல்லாமல் நம்மளோட கேம் டெவலப்மெண்ட்டை நம்ம செய்யலாம். முக்கியமாக இதில் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேஷன்ஸு தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், அப்புறம் டெடிக்கேஷன், கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் தேவைன்னா உங்கள் ஐடியா எவ்வளோ சின்னதாக இருக்குங்கிறத பார்க்கணும். முதல்ல 2Dலேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். ஏன்னா நான் அந்த ஆர்ட் ஸ்டைல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2Dங்கிறது ரொம்ப பார்க்க நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கேம் பிளேவும் ஸ்டோரியும் நல்லா இருந்தால் அதை யார் வேணாலும் விளையாடுவாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை கோஸ்டிஸ். அதனால் மறக்காமல் அந்த ஆர்ட் ஸ்டைல் வீடியோவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கண்டென்ட் வரப்போகுது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பேசிக்காக நான் என்னென்ன தேவைன்னு எல்லாரையும் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். மினிமமாக ஒரு இண்டி கேம் டெவலப்பருக்கு லேப்டாப்போ அல்லது பிசியோ தேவைப்படுதுன்னா எப்படி தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 GB ரேம், 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு, அந்த மாதிரி கொஞ்சம் மினிமமாக இருந்தால் கூட நம்ம இண்டி கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதில் கேம் இன்ஜின்ஸ்ன்னு சொல்ல போனோம்னா கோடாட் இருக்கிறதுலே பெட்டர். அதாவது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யூனிட்டியும் அதே மாதிரி தான். இது ரெண்டுமே இண்டி கேம் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ போக போக பார்த்தீங்கன்னா இண்டி கேம் டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா AAA மாதிரி கேம்லாம் செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் பிளட்டுன்னு ஒரு கேம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டி கேம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் AAA கேம் அளவுக்கு செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஐடியா எவ்வளோ இருக்குன்னு பிரச்சனை கிடையாது. நம்மள்கிட்ட எவ்வளோ டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அதை பொறுத்து தான் அந்த கேமோட குவாலிட்டியும் அப்புறம் அதோட தரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறது அதை பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அதாவது நம்ம ஒத்தாளாக இருந்துட்டு நம்ம எல்லாரும் எவ்வளோ பவர் கொடுத்து நம்மளால் கேம் டெவலப்மெண்ட் பண்ண முடியுதோ அதே அளவுக்கு தான் பண்ண முடியும் கோஸ்டிஸ். அதெல்லாம் மறக்காமல் டீம் மெம்பர்ஸ் யாராவது தேடி பாருங்கள். இல்லை கிடைக்கலன்னா நீங்களே பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. ஏன்னா நாங்களே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். டீம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது நான் மட்டும்தான் கேம் டெவலப்மெண்ட்டு பண்ணுவேன், மற்ற ஆள் ஸ்டோரி மட்டும்தான் பார்ப்பார். அதனால் நான் ஒரே ஒரு ஆள் தான் டெவலப்பர், மிச்சம் 2 ஆளுங்க இதுதான் ஸ்டோரி மட்டும் எடிட்டிங் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ஆள் தான் டெவலப்பர். அதனால் நான் சோலோ டெவலப்பர்னு சொல்லலாம். சோலோ டெவலப்பராக இருக்கிறதுக்கான கஷ்டங்களை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஓகே ப்ரோஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னுமே நிறைய கண்டென்ட்ஸ் போடுறதா இருக்கும். ஸோ பாய், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கோஸ்ட் கோல்ட் கேம்ஸ்.